சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருவா? தொண்டை கபராதடா. கிழவி வாங்கன்னு கூப்பிட்டு சோறு கொடுத்தது காணாது. அவர்த்தி வலிச்சு தின்னுட்டேலா? என் வெள்ளை மகளவி வேற யார்கிட்ட கேட்க? உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். சோத்தவளத்தி வலிச்சு தின்னுட்டேலா? கிழவி ஒரு இலை சோத்த தின்னது காணாதக்கும் ஏன் இலையையும் வலிச்சு தின்னுருக்கேல? அந்த நீ வாயில கொழுக்கட்டையா வச்சிருக்கிய? வாயை திறந்து சொல்லு கிழவி. ஐயோ வெள்ளை மகளவி சோலி முடிச்சு போல இருக்கு. நதுதானா திரணனா கிழவி நான் வந்த நேரத்துல இருந்து வந்துட்டு பேப்பேன்னு இருக்கியா? வாயை திறக்க முடியலையா? பாவி முக்க நசுமாவே கிழவிக்கு வாய் அவுட் ஆயிட்டு போல இருக்க. பேப்பேங்கிற வார்த்தை தவிர ஒண்ணு வரல போல இருக்க. பார்த்ததுக்கு முன்னாடி நல்லதுல இருந்தியா? வாய் கிளிய கிளிய பேசுறேல. அம்மா இப்பதான் பேப்பே வைக்கியா? அப்போ அது சோத்துல ஒண்ணு இல்லையே. நான் நல்லதுனா சோத்த நல்ல அரிசியை கழுவி எடுத்து கொண்டாடி தானே பொங்குனே. சோறுல ஒரு பிரச்சனை இருக்காது. அப்போ பிரச்சனை இல்ல. ஐயோ மீன் குழம்புலையா? எஸ்கேப் எஸ்கேப் கிரேட் எஸ்கேப். நாலுபடி நீ எஸ்கேப் ஆயிட்ட. கிரேட் எஸ்கேப் கிரேட் எஸ்கேப். அடடா மலடா அட மலடா. நாலுபடி சிரிச்சா புயல் மலடா. கிளவி சரி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. உங்க வாய் முடிச்ச அது வரைக்கும் சந்தோஷம். இனி தெருவே நிம்மதியா இருக்கும். பேசாம இருக்க. ஒண்ணு வாங்கி திறக்கண்டா. யார் செஞ்ச புண்ணியமோ இது யார் செஞ்ச குழம்போ தெரியலையா? ரொம்ப நல்ல புண்ணியத்தை பண்ணி இருக்கு. என்னது வாயை திறந்து விடணுமா? ஆஸ்பத்திரி கூட்டு போணுமா? ரொம்ப தொல்லப்படுது அந்த கிளவி. இருக்க சின்ன பொண்ணுகிட்ட கேப்போம். எந்த ஆஸ்பத்திரி கூட்டு போனா உங்களுக்கு சரியா இருக்கும்னு கேட்டுட்டு ஓடியாரேன். கொஞ்ச நேரம் இருட்டி கொஞ்சம் கலகலன்னு பேசணும். எனக்கு மனசுல இருக்கு பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. எங்க பேசிட்டே இருந்தா அப்படி நேரம் போயிட்டே தான் இருக்கும். எங்க துணி வேற நிறைய அம்பாரமா குமிஞ்சு கிடக்குக்கா. இந்த மனுஷன் வரதுக்குள்ள அவளை துவைச்சு முடிக்கணும். இல்ல கேஸ் எடுப்பாரு. நேரத்தை துவைக்கணும்னு சொல்லி கிளிக்கிளின்னு கிழிச்சிட்டு இருந்தாரு. சரிட்டி அப்ப சாயந்தரம் போல வா. என்ன சின்ன சாம்பாரைக்கு இந்த மனுஷன் மல்லிக்கிற வாங்கிட்டு வந்தாரு. வம்பா போச்சே. கீழே எடுத்து போட்டுட்டி என்னத்த செய்ய. ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து மேல இருந்து பாஞ்சு விழுதேன். ரெண்டு பேரும் கிடந்து கெக்கப்ப ஒரே சீப்பு சிரிப்பு தான் மிச்சம். தூக்கி விடாம கையை கொடுப்போமே அந்த நினைப்பு இருக்க ரெண்டு இருக்கும். அதுக்கு நாலு மணி தப்பா நினைச்சுக்கிடாதியா. சின்னவனு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. நான் பாக்கிறதுக்குள்ள அங்கேயும் சரட்டு புரட்டு மேலே இங்கேயும் பாஞ்சு எடுத்து தொம்முன்னு வந்து விழுந்திய. ஏன் அவசரம்? ஏன் தான் 4 கால் பாய்ச்சல்? இது பேசுறது கூட உங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஆல்ரெடி உங்களுக்கு கண்டாலே நிறைய பேருக்கு சிரிப்பு தான் வருது. இதுல நீங்க பண்ணுற குரங்கு சேட்டையை பார்க்கும்போது கூட சிரிப்பு தான் வருது. ஆமா எதுக்கு இந்த அவசரம்? எதுக்கு இந்த ஓட்டமா ஓடி இருந்து சடக்கு படக்கு வந்து விழுந்திய? யாருன்னு தெரியல. பழத்தோலை தின்னுபிட்டு பழத்ததுக்கு வாசல்ல போட்டு வச்சிருக்காவோ வலிக்கு விழுந்துட்டேன். ஆல்ரெடி கீழே விழுந்ததுல நட்டு கலந்துட்டா. யாரும் பழத்தோலை தின்னுபிட்டு பழத்தை வாசல்ல போட்டுருந்தாங்களா? ரொம்ப சீன படம் தானே. நாக்கி பிறண்டுட்டு பழத்தை தின்னுபிட்டு யாரோ பழத்தோலை வாசல்ல கொண்டு போட்டு வச்சிருக்கம்மா. நான் சின்னன்னு சொல்லிட்டு காலை தான் எடுத்து வச்சேன். ஒரேடியா பறந்துட்டேன். ஜோபுக்கடியில் வந்து விழுந்த பிறதான் எப்பா தெரியுதப்பா புருக்கு பிஞ்சிட்டு. ஏன்டி அவ்வளவு அவசரமா ஓடியார? மெதுவா பார்த்து எடுத்து நடந்து வர வேண்டியதுனே. கிழவிதான் இந்த கிழவிதான் அவ்வளவுக்கு காரணம். எந்த கிழவி? என் மாமியா கிழவியா? மாமியா இல்ல இந்த கிழவிதான் வெள்ளையம்மா கிழவி. ஆம்டி என்ன செஞ்சு உன்ன? இன்னைக்கு ஒரு அளவு ஸ்பெஷல் மீன் குழம்பு தந்துச்சுக்கா. அதை வாங்கிட்டு வந்து ஒரு புடி பிடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இலையில சோத்தை தான் போட்டு வச்சு மீன் குழம்பு தான் ஊற்றி வச்சிருக்கேன். அதுக்குள்ள டொங்குன்னு கதவு தட்டை சத்தம் கடிச்சு. யாருடான்னு பார்த்தா வெள்ளை மகளவி. பாவம் பசியோட வந்திருக்கும் போல. சரி உட்காருங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு இலையை போட்டு சோத்தையை வச்சு மீன் குழம்பையை ஊற்றி வச்சாச்சு. சிடுப்புன்னு யாரோ வெளியே இருந்து கூட்டம் வருது. நானும் போய் என்ன ஏதுன்னு பார்த்து பேசுறதுக்குள்ள இங்க வந்து பார்க்கேன் 2 இலை சோத்தையும் தின்னு அவ்வளோ மீன் குழம்பு கறி எல்லாத்தையும் குடிச்சு அவ்வளோத்தையும் வலிச்சு ஒண்ணு இல்லாம ஆக்கி வச்சிருக்கு. எனக்கு மண்டைக்கு பிடிச்சி கோவம். அந்தால கோவத்துல 5-6 ஏச்சி கிளவிய. அந்த கிளவி வாய் பேச முடியாம உட்காந்துருக்கு. என்ன கிளவி வாயை திறக்க மாட்டேலா? வாயில கொழுக்கட்டையா வச்சிருக்கிய அப்படின்னு சொல்லுதே கிளவி. நான் ஒன்னே முடிச்சுட்டு பண்ணி நாளைக்கு எஸ்கேப் ஆயிட்டேன். கிரேட் எஸ்கேப். இன்னைக்கு எனக்கு நேரம் நல்ல நேரமா இருந்திருக்கு. நானும் அதை தின்றுந்தேன்னு வச்சுக்கிய நானும் பாடிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ நீங்களா? அது என்ன சின்னமணி நீங்களா? அதுங்க என்னத்த சொல்லுத? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது நாக்குல கூட எடுத்து நக்கலைல. ஒரு சொட்டு கூட என் நாக்குல போல சின்ன பொண்ணு. எதுக்கு சின்ன பொண்ணு வளைச்சு கேட்டுட்டு இருக்க? அம்மா அந்த ஸ்பெஷல் மீன் குழம்பு யார்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? என்னது கதை பேசிட்டு இருக்க? எல்லாம் உங்க வீட்ல இருந்தா எடுத்துட்டு வந்தேன்.
போனேன். ஒரு நாத்து பக்கத்துல தான் அந்த மீன் குழம்பு இருந்துச்சு. அந்தல பாக்கேன் அப்படி பளிச்சுன்னு மின்னல் அடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த மீன் குழம்பு வேற என்ன பார்த்து வா வா எனக்கு கொஞ்சம் தின்னுங்க மாதிரி அப்படியே எனக்கு தோணுச்சு. அந்தல நாத்துட்டு நைஸா பேசி அப்படியே சட்டியோட மீன் குழம்ப லபக்கன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். ஆசையோட நானும் சாப்பிடுன்னு காத்திருந்தனா அப்பதான் இந்த கூத்தெல்லாம் நடந்து போச்சு கடைசியில. சிறுபடி இந்த ஸ்பெஷல் மீன் குழம்பு உன் வீட்டுக்காரர் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. எந்த ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு? அட 4 மணி எந்த ஹோட்டல்ல இருந்து வாங்குறது இல்ல, என் நாத்து செஞ்ச ஸ்பெஷல் மீன் குழம்பு. எனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிட்டு. அதான் அந்த மீன் குழம்பு கூட நான் தொட்டு கூட பார்க்கல. நம்ம வெள்ளைமா கிளவிக்கு கேட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுது. உசுர காப்பாத்துற தெய்வமே நீ வாழ்க, உங்க குடும்பம் வாழ்க. வெள்ளைமாச்சி என் தெய்வமே, உங்க உசுர கொடுத்து என் உசுர காப்பாத்துற என் தெய்வமே. நான் என் உசுர இருக்க வரைக்கும் இதை மறக்க மாட்டேன் தெய்வமே. உங்க குடும்பம் வாழ்க, குட்டி வாழ்க, எல்லாம் வாழ்க. ஐயோ, வாய் ஒரு பக்கமா கோடிட்டு போகுது ஐயா. நாத்து வச்ச மீன் குழம்பு வேலை காட்டுது ஐயா, வேலையை காட்டுதே. ஐயோ வெள்ளை மக்களவி டிக்கெட் எடுத்தாச்சு. அம்மா நாத்து வச்ச மீன் குழம்பு டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டேன் ஐயா. டாக்டர், நாத்துட்டு இந்த தடவை எப்படி அது உருண்டு பரண்டாது இந்த ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெசிபியை படிச்சிடணும். அப்பதான் என் மாமியார் அடுத்த மாசம் வரதுக்குள்ள கரெக்டா இருக்கும். அம்மா விடுனா பின்ன சும்மா சொன்னாவோ சுகமா அழகாட்டு ஈசி சேர்ல சாஞ்சுக்கிட்டு நேரத்துக்கு நேரம் சாப்பாடு காஃபி ஜூஸ் வேற எல்லாத்தையும் நல்லா அடிச்சு நொறுக்கிக்கிட்டு நல்ல அளவோல படுத்து கிடந்தா எங்க கிடைக்கும் இந்த சுகம்? என் பொண்டாட்டி என்ன சந்தோஷமா இருக்க ஐயா. என்னங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. அப்படிங்க பார்த்தாலே தெரியுது. அம்மா பார்த்தாலே தெரியுதே, அப்படி முகமெல்லாம் பளிச்சுன்னு பிரகாசமால இருக்கு. அப்படி ஒளிவட்டம் பின்னால தெரியுது. இலுக்குட்டி நீ சிரிச்சா அப்படி ஹீரோயின் மாதிரி இருக்க. போறது எதுக்கு இந்த வில்லத்தனமான வேலையெல்லாம்? ஒரு உரையில 2 கத்தி இருக்க முடியுமா? அதான் ஒருத்தி ஹீரோயினா மாறிட்டல்ல, அப்ப நான் வில்லியா தானே ஆகணும். அதான் நான் அழகா இருந்தா கூட என்ன வில்லியா மாத்திட்டாங்க. என்ன செய்ய என் கேரக்டர் அப்படி. கோல் சிரிச்சிட்டு இருந்த மாதிரி இரு, அப்பதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இருக்கட்டும். என்னாச்சு வந்த உடனே ஒரே ஐஸ் வச்ச மாதிரி இருக்கு. என்ன கதை ஆகணும்? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, ஒரு சின்ன ஹெல்ப். என்ன ஹெல்ப்புங்க? நீலுக்குட்டி உனக்கே தெரியும் நான் ஜமீன் பரம்பரையே சேர்ந்தவன்னு. சரி கோவப்படாத. பாரு நானா சொல்லல, நீதான் சொல்லி வச்சிருக்க. அதுக்கப்புறம் அதை நீதான் காப்பாத்தணும். அதுக்கு ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவே சும்மா தகரட்ட மாதிரி ஒரு டப்பா போன் வச்சிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு. என்ன சொல்ல வாரேரு? என்ன சொல்ல வாரேன்னா, நான் வர காலையில அந்த நாட்டுல இருப்பேன், மத்தியானம் இந்த நாட்டுல சோத்த தும்பே, நைட்டு அந்த நாட்டுல கஞ்ச குடிப்பேன்னு வர நீ சொல்லி வச்சிருக்க. ஏகப்பட்ட பில்டப்ப கொடுத்து வச்சிருக்க. உமர ஒரு நாய் கூட மதிக்க மாட்டேங்குது. அதனாலதான் இப்படி சொல்லி வச்சிருக்கேன் எங்க வீட்ல. அப்பதானே எல்லாரும் மதிப்போம். டெஃபினெட்லி அதனாலதான் கொஞ்சம் மதிப்பு கிடைக்கும். இப்போ டப்பா போனு திடுப்புடு வேலை செய்ய மாட்டேங்குது. என்னது வேலை செய்ய மாட்டேங்க? இலுக்குட்டி நீ நம்புதியா நம்பலையோ, ஜென்ஸ் நம்பருக்கா நான் போன் அடிக்கேன், அது போக்கல லேடிஸ் நம்பருக்கா போன் போயிட்டே இருக்கு. இது என்ன புது கதையா இருக்கு? இது எப்படி நடக்கும்? இது வரைக்கும் நான் இப்படி ஒரு பிரச்சனை கேள்விப்பட்டது இல்லையே. யாரும் இப்படி சொன்னதே இல்ல. ஆனா எனக்கு நடக்க இப்படிதான் நடக்கு, டெய்லி இப்படிதான் நடக்கு. நானும் போன் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டேன். என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் போன் போடுதேன், பார்த்தா அது யாரும் லேடிஸ்க்கெல்லாமா போகுது. என்னடா செய்யன்னு நானும் மண்டை கிளம்பி போயிருக்கேன் இன்னைக்கு முழுக்க. அதனால எனக்கு ஒரு போன் வேணும் புதுசாட்டு. என்ன புது போன் வேணுமா? துட்டி எவன்ட்ட இருக்கு? காஞ்சி விசேக்க நான் லொட்டா அடிச்சிட்டு இருக்கேன். நானே கையில துட்டு இல்லாம தான் இந்த வீட்ல கிடந்து அவகிட்ட கிடந்து சீரழிச்சிட்டு கிடக்கேன். அவருக்கு இதெல்லாம் தெரியுதா தெரியலையா? எனக்கு தெரியுது, என் போனுக்கு தெரிய மாட்டேங்க. இந்த நேரம் வந்து ரிப்பேர் ஆகி கிடக்க. நான் நினைச்சுவேன் போன் இல்லைன்னா எவன் மதிப்பான். யாருமே போன் பண்ணலனா கூட நானே சும்மா போனை காதுல வச்சுட்டு ஹலோ சுகமாண்டலி ஏதோ பாட்டு படிச்சுட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே பந்தா பண்ணிட்டு நான் தெரிவேன். அந்த போனும் இல்லைன்னா நான் என்ன செய்வேன் சொல்லு? இந்த போனை கொண்டாரு போய் நான் செக் பண்ணி பார்க்கேன். நீ வேணா பாட்டு பாரு, என் ஃப்ரெண்டு மாடசாமிக்கு போடு, யாருக்கு போகுதுன்னு பாப்போம். மாடசாமி பாடுவோம். ஸ்பீக்கர்ல போடு, அப்பதான் நானும் கேப்பி நீ நல்லா கேட்கலாம். மண்டகசாயா ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன். ஹலோ நான் மன்னார்புரம் மதுமிதா பேசுறேன். யாருங்க போன்ல? யோ யார் அந்த மன்னார்புரம் மதுமிதா? மார்னியல் குட்டி அப்படி பார்க்காத, நெசத்து சொல்லிவிட்டு ஆம்பளைக்கு போன் பண்ண பொம்பளைக்கு போகுதுன்னு. நீனே உன் கையால வாடசாமி என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ண. இங்க பாரு மதுமிதான்னு யாரோ ஒரு பொண்ணுக்கு போயிருக்கு. எனக்கு யாருன்னே தெரியாது. அது எப்படியே போவோம்? எப்படி போவங்க? போகுதே, அது தன்னால போகுது. டவுட் இருந்துச்சு இன்னொரு நம்பருக்கு போன் பண்ணு. என் ஃப்ரெண்டு சடையாண்டிக்கு போடு. சடையாண்டி என்ன கிடக்கு போடுவோம். ஹலோ மாமோய், சன்னியாசிபுரம் சரசு பேசுறேன். சொல்லுங்க மாமோய். யோ தகரட்டப்பா வாயா,
யாரு அந்த சன்னியாசி வர சரசு? மார்னியல் குட்டி அப்படி பார்க்காத, நெசத்தை சொல்லிவிட்டு ஆம்பளைக்கு போன் மாட்டேன் பொம்பளைக்கு போகுதுன்னு. நீனே உன் கையால வானசாமி என் ஃப்ரெண்டுக்கு போன் மாட்டேன். இங்க பாரு மதுமிதான்னு யாரோ ஒரு பொண்ணுக்கு போயிருக்கு. எனக்கு யாருன்னே தெரியாது, எனக்கு தெரியாது யாருன்னு தெரியாது. நான் தான் சொன்னோம்ல சடையண்டிக்கு தானே போன் மாட்டேன். நீ ஆமாயா சடையண்டிக்கு தான் போன் பண்ணேன். ஆனா சரசு பேசுதா? நீலக்குட்டி இந்த கலையபுரத்துலயும் இந்த சரசுங்க பொண்ணுக்கு என்ன அழகான செமையான வாய்ஸ். அதுவும் இல்லாம மாமா மாமான்னு வாய்க்கு வாய் கூப்பிடுறத பத்தியா என்ன அளவோல இருக்கு பத்தியா? அது இருக்கட்டும், இப்ப இந்த போனை மாத்திட்டு வேற என்ன போன் வேணுங்கிறது? என் ஜமீன் பரம்பரை ரேஞ்சுக்கு ஆப்பிள் ஐபோன் தான் கரெக்டா இருக்கும். அதையே ஆர்டர் போட்டுரு. பின்னால வாங்க. எதுக்கு? என்னங்க தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் ஆப்பிள் ஐபோன் ஆர்டர் போடுறதுக்கு தான். வாவ் சூப்பர். உங்க பேருக்கு தான் ஆர்டர் போட போறேன். அதனால எல்லா விவரத்தையும் விலாவரியா சொல்லணும்ல. வாங்க உள்ள. நீ முன்னால போனா பின்னால வரேன். வாரம் பொண்டாட்டி கூப்பிடுதா, போயிட்டு வரேன். சீக்கிரமா ஆர்டர் போட்டு வாடியாரேன். வேண்டாம் 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 வேண்டாம், காப்பாத்து. யாரு இருக்கா என்ன காப்பாத்துறதுக்கு? இவ வேற வெனக்கின்னு வந்து நிக்கால. அடிச்சது கேட்டு போல. எப்படி சவுண்ட் கேட்கதான் செய்யும். டமால் டிமில்னு கேட்காமல இருக்கும். கதவு புட்னாலும் சத்தம் கேட்கதான் செய்யுது. என்ன ஏதோ அண்ணன் உள்ள கிடந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சவுண்ட் கொடுத்த மாதிரி இருந்து. அது வேற ஒண்ணு இல்ல, அடுத்த மாசம் அஜித் கூட படம் நடிக்க போறாராம். அதுக்கு தான் இப்பவே ரிஹர்சல் பார்த்துட்டு கிடக்காரு. அஜித் கூட மட்டும் இல்ல, எப்பா ஒவ்வொரு ஹீரோவும் டெய்லி போன் போட்டுட்டு இருக்காங்க. இவர் அமெரிக்காக்கு போனா அங்கேயும் விட மாட்டாங்களா, ஆப்பிரிக்காக்கு போனா அங்கேயும் பின்னால வராங்களா. என்ன செய்ய யாது செய்ய மண்டை குழம்பிட்டு இருக்காரு. எந்த நடிகர் கூட நடிக்கன்னு தெரியாமலே உருண்டுட்டு பரட்டிட்டு வராரு. அஜித் ஹீரோ, இவர்தான் மெயின் வில்லனே. ரிஹர்சல் பார்த்தாதானே அங்க போய் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு தான் சண்டை காட்சிகள் எல்லாம் நடிச்சு பாக்காரு. வெளியே வந்து எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லங்க மாதிரி காட்டி கொடுக்க வந்துச்சேரா. வலி பொறுக்க முடியலடி, அதான் வெளியில வந்து மருந்து ஏதாவது போட்டு விடு. அது வந்து நீங்க விளக்க மாத்தால விளக்கண்டா. நீ எனக்கு புரிஞ்சு போச்சு. அது ரத்தம் இல்ல தக்காளி சட்னி சொல்ல வரியே. ஆமா ஆமா ரத்தம் இல்ல தக்காளி சட்னி தான். அந்த மனுஷன் நடிக்கும்போது கூட தத்ரூபமா இருக்கணும் பத்தியா. அதனால தான் தக்காளி சட்னி எடுத்து முகத்துல எல்லாம் ராவிட்டு நிக்காரு. அம்மா குத்துல கண்ணு பிதுங்கி ரத்தம் வெளியே சாடுது. தக்காளி சட்னிங்க. ஐயோ எப்படியோ நம்பிட்டாயா. அதான் தக்காளி சட்னி சொல்லியாச்சுல. பிறகு இதுக்கு ஊத்து பார்த்துட்டு இருக்க. ஏதாவது வேலை சொல்லி கிடந்தா போய் பாரு போ. நான் தக்காளி சட்னியே வைக்கல வீட்ல, சாம்பார் தான் வச்சேன். எங்க இருந்து தக்காளி சட்னி வந்துச்சு? கேக்குறவன் கேன பையனா? கேப்பையில கூட நெய் வெடிதான் சொல்லுவாங்களாம். அந்த கதையில இருக்க உங்க கதை. நான் தான் அடிச்சேன். இப்போ என்ன அதுக்கு? நீ அடிக்கிறதுல ஒரு ட்ரிக் இருக்கு. என்னது ட்ரிக்கா? ஆமா, நீ அடிக்கிற சத்தமும் கேட்க கூடாது, அழுற சத்தமும் கேட்க கூடாது, காயமும் வெளியே தெரியவே கூடாது. அப்படி ஒரு அடி அடிக்கணும். பாவி மக்கா ஏகப்பட்ட வித்தையை கத்து வச்சிருப்ப போல இருக்க. அந்த ரகசியத்தை மட்டும் நீலாம்பரி எப்படியாவது வாங்கிரு அவகிட்ட. நீலாம்பரி நீ பெரிய டாமா இருக்கலாம், இருந்தாலும் அவகிட்ட அந்த சீக்ரெட்டை எப்படியாவது வாங்கிரு. இவர் நல்லா இருப்ப, அந்த சீக்ரெட்டை மட்டும் கொஞ்சம் ரிவீல் பண்ணா. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நான் கத்துக்குட்டி தான் என்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி எந்த கத்துக்குட்டியா இருந்தாலும் லேசு சொல்லலாம், நானும் தெரிஞ்சிடுவோம்ல, எனக்கு யூஸ் ஆகும்ல அப்பப்போ. சரி ரொம்ப கெஞ்சி கால்ல விழுந்து கூத்தாடுதிய. சரி சொல்லி தரேன். நேரடியா நல்ல புரிய முடியுமா? மண்டல யார முடிய சொல்லி தரேன். இதுக்கு தான காத்து கிடக்கேன். நிறைய வேற இத வச்சு சோலிய முடிச்சிருவேன். அத ஸ்டெப் கொஞ்சம் பேக்ல போய்க்கிடணும். சூப்பர் புரிஞ்சிச்சு. அடுத்த ஸ்டெப் இரண்டாவது ஸ்டெப் நான் எப்படி பாஸ்ல நிக்கேன்னு வட்டு பாத்துடுங்க. சூப்பர் அடிபலி. அடுத்த ஸ்டெப் இப்பதான் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா பார்க்கணும். இந்த ஸ்டெப்போட எல்லாமே முடிஞ்சு ஃபினிஷ். எப்படி கன் மாதிரி நிக்கணும். வலிக்கவில்லை ஒண்ணு இல்ல. வலிக்கலையா? ட்ரை பண்ணுவோமா? எம்மா தாயா நல்லா இருப்பமா. போயிட்டு வா. போது எனக்கு சொல்லி இருந்தது. நல்லா நடிச்சு பார்த்து ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல இருக்கு. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் முட்டை குழம்பு வச்சு தரட்டுமா நீ? சீக்கிரம் கொண்டாமா. அது என்ன ஸ்பெஷல் முட்டை குழம்புமா? பல்லி முட்டை குழம்பு நீ.
அப்பள போட்டு அடிக்கி இப்ப அழுத. அந்த சீக்கிரட் அடி கொடுத்தாலங்க, அடி சத்தமும் கேட்கல, நானும் சத்தம் போடலங்க. ஆனா வலி மட்டும் உசுறு போட மாதிரி இருந்துச்சுங்க. அவட்ட தான் இல்லைன்னு சாதிச்சுட்டேன். வலிக்குன்னு சொன்னா சிரிச்சிருவாங்க. அதாங்க அவ போட வருவாளது. நிமிஷம், எங்களை கண்டன எல்லாரும் ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிடாதீங்க. முக்கியமா ஆண்கள் பார்க்க வேண்டிய இடம் இது. ராஜேஷ் எங்க? ஆள் அட்ரஸ் இல்ல. ஏன் ராஜேஷ்க்கு ஒரு டீயை போடுப்பா. வேண்டாம் தம்பி, இப்பதான் என் பொண்டாட்டி நாக்குல அப்படி டேஸ்ட் நிக்கிற மாதிரி ஒரு இஞ்சி டீயை போட்டு தந்தா. குடிச்சனா அப்பப்பா சொல்ல முடியாது டேஸ்ட். இனிமேங்கெல்லாம் குடிக்க மாட்டேனா. லட்சுமியானே, சிரிப்பு தான் வாயில இருக்கு, ஆனா மனசுக்குள்ள ரொம்ப சோகமாலாம் இருக்க மாதிரி இருக்கு. என்ன செய்ய ராஜேஷ், எனக்கு என் பொண்டாட்டிக்கு சின்ன சண்டை. அதுல லேசா கையை நீட்டிட்டேன். போகும்போது 2 பார்சல் மட்டன் பிரியாணி வாங்கிட்டு போனாதான் அவ கொஞ்சமாவது சமாதானவா. இல்லன்னா அவ்வளவுதான் முறுக்கிட்டு நிப்பா கோவத்துல. என்னைய மட்டன் பிரியாணியா இருந்தா துட்டு ஒரு வாரம் ஆயிருமே. அதுக்காக என்ன செய்ய முடியும்? வாங்கி தானே கொடுத்தா ஆகணும். அப்போதான் சண்டை சமாதானம் ஆகும். என்ன இதெல்லாம் சின்ன விஷயம். நாளா என் பொண்டாட்டிகிட்ட சண்டை போடாத நாளே கிடையாது. அப்ப டெய்லி மட்டன் பிரியாணி அவளும் கேப்பா. வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அப்போ மாச கடைசியில துண்டு கூடாது, பெரிய பெட்ஷீட் தான் விடும். துட்டை செலவு பண்ணாம சண்டைய சமாதானமாக்க ஒரு வழி இருக்குனே. அது முதல்ல சொல்லு. தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பேருக்கு பிரயோஜனமா இருக்கும். டெய்லி துட்டை செலவழிக்காம சமாதானம் ஆகணும்னா வீட்டுக்கு போகணும். ஜன்னல் கதவெல்லாம் சாத்தணும் வீட்டுல. எதுக்கு? கொசு வராம இருக்கிறதுக்கா? மச்சான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். உங்க தங்கச்சி கட்டிட்டு நான் இப்படிதான் டெய்லி சமாளிச்சுட்டு இருக்கேன். கதவு ஜன்னல்லாம் சாத்திருக்கான்னு செக் பண்ணிட்டு உடனே துபக்கடிர்னு பொண்டாட்டி காலில் விழுந்துடணும். பொண்டாட்டி காலில் போய் விழலாமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. யார் யாருக்கு அல்லமோ எதுக்குலாமோ விழுதோம். பொண்டாட்டி காலில் விழுந்தா என்ன தப்புங்க? அதுக்கு தான் சொல்லுதேன், யாருக்கு தெரியாதபடி காலில் விழணுங்க. அதுக்கு தான் ஜன்னல் கதவெல்லாம் டப்பு டப்புன்னு முதல்ல பூட்டிடணும். உடனே என் பொண்டாட்டில டக்குன்னு சமாதானம் ஆயிடுவா. ஐயோ நம்ம மாப்பிள்ள நம்ம காலில் விழுந்து சரண்டர் ஆயிட்டார, இனி நம்ம சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி காப்பி வேணுமா மாமோய், டீ வேணுமா மாமோய் அப்படின்பா. சூப்பர் ஐடியா. இன்னைக்கு நானும் போய் என் பொண்டாட்டி காலில் விழுந்துருதேன். என் பொண்டாட்டி கோவத்துல இருந்தானா உடனே நான் சொல்லுவேன், எடி நடிகை அசின் மாதிரி சூப்பரா இருக்கமே. அசின் மாதிரியா? ஆமனே, அவ நடிகை அசினுக்கு அசின் மாதிரி விட இருக்க மாட்டான்னு எனக்கும் நல்லா தெரியும். ஏன்னா இதெல்லாம் சொல்லுதம்னா அப்போதானே நம்ம சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டா சொல்லுவான்வா, அவன் பொண்டாட்டி சொல்லுவாளாம், நடிகர் அஜித் தான் சூப்பரா இருக்காரு, விஜய் சூப்பரா இருக்காரு, அவரு சூப்பரா இருக்காருன்னு இவனோட வச்சுட்டே சொல்லுவாளாம். என் ஃப்ரெண்ட்ஸுக்கலாம் அவன் பொண்டாட்டி கேட்கணும்னு தோணுமா, எடி நடிகர் அஜித் உனக்கு பிரியாணி செஞ்சு போடுறாரு, நடிகர் விஜய் உனக்கு நூடுல்ஸ் கண்டி தராரு, அந்த நட்டி உனக்கு தாரே எல்லாம் செய்து எடுத்து அப்படின்னு கேட்க தோணுமா? கேட்கவே மாட்டானா. ஏன் தெரியுமா? எதுக்கு சண்டையை உருவாக்கணும்? நம்ம பாட்டுல பேசாம இருப்போம். நமக்குன்னு ஒரு புருஷங்கிற ஒரு சீட்டை கொடுத்து மரியாதை கொடுத்து நடக்கதானே செய்தா. நம்ம மூஞ்சியும் எத்தனை நாள் பார்த்திருக்கோம். விஜய் மாதிரியா இருக்கு, அஜித் மாதிரியா இருக்கு கண்ணாடியில பார்த்தா. இல்ல, சரி அவ சந்தோஷத்துக்கு அவ அந்த நடிகரை பிடிச்சிருக்கு இந்த நடிகரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போறான்னு நானும் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவானுவா. இப்படியே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களா, பூகமும் வெடிக்காது, சுனாமியும் வராது, வீட்டுல குடும்பம் ஒற்றுமையா இருக்கும், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் 4 செவத்துக்குள்ள 5 நிமிஷத்துல முடிஞ்சு போகும். சூப்பர் ஐடியா சொல்லியிருக்கேன். இன்னையில இருந்து நான் ஃபாலோ பண்ணிருந்தேன். சரி டீ குடிச்சிட்டு வாங்க, நான் போயிட்டு வரேன். ஞான வெரைட்டியை பொண்டாட்டி தேடுவா. பாய். என்னக்கா சொல்லுங்க, அங்க பாரு வெள்ளை மகா, உனக்கு என்னக்கா ஆச்சு? வெள்ளை மகாக்கு தலை தொங்கிட்டு போலுக்கு, பட்ட கால்லே படுது. மர்மோள நில்லு, நாங்களே வாரோம். டாக்டர் ஏக்கா, போன தடவை எவனுக்கு அல்வா கொடுத்துட்டு ஓடி வந்துட்டே ஏக்கா. ஏக்கா இப்ப எங்கக்கா போயிருக்க? யாருக்குக்கா அல்வா கொடுக்க போயிருக்க? மர்மோள என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு? மர்மோள என்ன பண்ணு, வாயை திறந்து சொல்லுமா, என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி படுத்து கிடக்கா? டிக்கெட் எடுத்துட்டாளோ? ஏகதேசம் அப்படிதான். டிக்கெட் எடுத்தாச்சு, போய்கிட்டே இருக்காமன்னு நினைக்க. போன தடவை மாதிரி திரும்பிலாம் வர முடியாது போல இருக்கு. திரும்பாத இடத்துக்கு போயிட்டாவோன்னு நினைக்க. அப்படி சொல்லாத மர்மோள, வா வாயால அப்படி சொல்லாத. டாக்டர் ஜீ கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பாரு மர்மோள. வெள்ளை மகா இல்லாத இடத்துல நாங்க எப்படி இருப்போம்? எனக்கு தெரியும் தே, உங்க ஃப்ரெண்ட விட்டுட்டு தனியா இருக்க உங்களுக்கு சங்கடமா தான் இருக்குன்னு. எதே எவ்வளவு செலவராலும் பரவாயில்ல தே, உங்களுக்கு ஒரு டிக்கெட் போட சொல்லிருட்டா. இல்ல கைய பாத்தியா, என்ன கொல்லதுக்குன்னே முடி எடுத்து வச்சிருக்கா. எனக்கு டிக்கெட் எடுத்து தர போறலாம். சரி விடு, கைத ஆஸ்பத்திரி சண்டை கிட்ட போடாத, வீட்ல போய் சண்டைய வச்சுக்கோ. மர்மோள எதனால இப்படி ஆச்சா மர்மோள? மாமியா கிழவி, எல்லாத்துக்கு காரணம் உங்க மோவ தான். என்ன மர்மோள சொல்லுது? என் மோவலா? உங்க மோவ வச்சாலே ஒரு ஸ்பெஷல் மீன் குழம்பு. அது காணல தேடி திரிஞ்சிட்டு இருந்தோம்ல, எப்படியாவது குளிய தோண்டி புதைக்கணும்னு. அம்மா, அந்த மீன் குழம்பு எங்க போச்சு? இந்த 4 மணி அதை எடுத்துட்டு போயிருக்கு. அங்க வீட்டுல கொண்டு திங்கலான்னு கடைசியில பார்த்து இந்த வெள்ளை கிழவி அவளுக்கு குவாரி குடிச்சு போட்டான். மர்மோள விஷத்தோட மோசமானச்சே அந்த மீன் குழம்பு. அதான் வெள்ளை கிழவி வாயை பிளந்துட்டு. என் கடவுளே, மர்மோள எப்படி சீக்கிரம் டாக்டர் கூப்பிட்டு காப்பாத்து மர்மோள, இல்லனா அவ்வளவுதான். என் ஃப்ரெண்டுக்கு கண்ணு கட்டு காண முடியாது மர்மோள.
என்னடா இது டாக்டர் பூரிக்குட்டியோட வந்திருக்காரு? இது அடுக்கலையா இல்ல ஆபரேஷன் தியேட்டரானு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வருமே. நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறேன். எல்லா விவரத்தையும் நம்ம சின்ன பொண்ணு போன்ல சொல்லியாச்சு. அதனால சீக்கிரமே ஆரம்பிப்போம் ட்ரீட்மெண்ட். சின்ன பொண்ணு இந்த புடி ஆயுதத்தை. என்ன டாக்டர் என்கிட்ட பூரி கட்டி தந்திருக்கீங்க? பூரி கறி போட்டு தரணுமா? அட இல்லம்மா, நான் என்ன சொல்லுதனோ அதை மட்டும் செய்யி. அப்படியே நம்ம வெள்ளை மாச்சியா ஒரு பக்கமா சாட்சி போடுங்க. இக்க ஒரு பக்கமா அப்படி சரிச்சு போடுங்க. ஏமா இந்த பூரி கட்டையால இந்த வெள்ளை மாச்சு முதுகுல அப்படியே ஒரு பூரிய தேய்ச்ச மாதிரி, சப்பாத்திய தேய்ச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்படியே ஒரு உருட்டு உருட்டு பாப்போம். டாக்டர் நல்ல உருட்டியாச்சு, ஒரு ரியாக்ஷனையும் காணல. இப்ப பாருங்கம்மா ரியாக்ஷனை. இல்ல தாயி பஞ்சி, நான் உசுரோட வந்துட்டேன். டாக்டர் ஒரு ஊசி போடாம, மாத்திரை கொடுக்காம, மருந்து கொடுக்காம, ஏன் ஒரு ஆபரேஷன் கூட பண்ணாம ஒரு போன உசுர அழகா காப்பாத்தி கொண்டு வந்திருக்கீங்க டாக்டர். அதுவும் ஒரு பூரி கட்டையால. டாக்டர் உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ்னு சொன்னீங்கன்னா நாங்க கட்டிட்டு இடத்த காலி பண்ணுவோம். ஆமா டாக்டர், சீக்கிரமா சொல்லுங்க டாக்டர். வீட்டுல ஏகப்பட்ட சுவாலி கிடக்கு. ஒரு 10 ரூபாய கொடுத்துட்டு போங்கம்மா. ரொம்ப நல்ல டாக்டரா இருக்கிற. 10 ரூபாயா? அது இந்த காலத்துலயா? 4 படி 10 ரூபாய் எடுத்து கொடுங்களா? என்னம்மா இதெல்லாம் உனக்கு நக்கலா இருக்கா? 10 ரூபா காயினை தூக்கி நீட்டுத. நீங்க தானே டாக்டர் சொன்னீங்க 10 ரூபா தாங்கன்னு. அதான் 10 ரூபா வாங்கிக்கங்க செல்லும். ஏம்மா நான் கேட்டது சின்ன 10 ரூபா இல்ல, பெரிய 10 ரூபா. என்ன டாக்டர் கிண்டல் படுறீங்களா? 10 ரூபாய் கைன்னு இதே அளவுல தான் டாக்டர் இருக்கும். அட பாவிகளா, நான் சொன்னது பெரிய 10 ரூபானா 10 லட்சத்தை சொன்னேன். 10 லட்சத்தை எடுத்து வைங்க. அட பாவிகளா, என் பூரி கட்டிக்கு சேர்த்துலாம் தூக்கிட்டு ஓடிட்டியே. நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல இன்னையில இருந்து தமிழ் வருட பிறப்பு ஆஃபர் தொடங்கியாச்சு. நீங்களும் ஆஃபரை மிஸ் பண்ணிராதீங்க. கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அத பத்தின டீடைல் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம ஆஸ்மி ஜெஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை.